இயேசுவை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். ஆண்டவரே இயேசுவில் அருமையான அன்புக்குரிய சகோதரே சகோதரிகளே, இயேசு இருப்பதாக கேள்விப்பட்ட மக்கள் என்று நற்செய்தியை நாம் வாசிக்கின்றோம். ஏன் எதற்காக இந்த மக்கள் இயேசுவிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையிலே வந்தார்கள்? இவ்வாறு மக்கள் இயேசுவிடத்திலே வருவதற்கு என்ன காரணம் என்று நாம் சற்று பார்க்கிற பொழுது இன்றைய நற்செய்தியினுடைய முதற் பகுதிகளிலே நாம் முழுமையாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் மார்க் எழுதிய நற்செய்தியிலே 6வது அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அந்த அப்பங்களை பலுக செய்து 5000 பேருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றான். மீதி இருக்கின்ற அப்பங்களை அவர்கள் கூடைகள் நிறைய எடுக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த அப்பம் பழுகுகின்ற நிகழ்வுகளை முடித்த பிறகு சீடர்களுக்கு கட்டளையிடுகிறார், நீங்கள் மறுக்கரைக்கு செல்லுங்கள், பெத்சைதாவினுடைய மறுக்கரைக்கு செல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை படகுகளை அனுப்புகிற பொழுது அந்த கடலுடைய கொந்தளிப்பை அவர்கள் பார்த்துவிட்டு பயப்படுகிறார்கள். அதோடு கூட இயேசு கடல் மீது நடந்து வருவதையும் கண்டவர்கள் அச்சப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அஞ்சாதீர்கள், நான் தான், பயப்படாதீர்கள், துணிவோடு இருங்கள் என்று சொல்லுகிறான். இந்த நிகழ்வுகளும் இந்த செய்திகளும் அங்கிருக்கின்ற அந்த கெனசரேத்து பகுதிகள் முழுவதுமாக எல்லா இடங்களுக்கும் பரவிய உடனே தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே 5000 பேர்களுக்கு இந்த மீன்களையும் இந்த அப்பங்களையும் வைத்து உணவு கொடுத்த இறைவன், கடல் மீது நடந்து வந்து சீடர்களுடைய அச்சத்தை போக்கிய இறைவன், இவரிடத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது என்று முழுமையாக நம்பினார்கள். கிறிஸ்து இயேசுவை யார் என்பதை படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், அறிவாளிகள், பதவியிலே இருக்கக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்துவை இன்னார் என்று அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய கொழுத்து போயிருந்த உள்ளம் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு, கண்டுகொள்வதற்கு அவருடைய உள்ளமானது மறைக்கப்பட்டது, அவருடைய கண்கள் பார்வை. எனவேதான் இருக்கின்ற கடவுளை, உண்மையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வாழ்வை இழந்து போனார்கள். ஆனால் இந்த பாமர மக்களாக இருக்கக்கூடியவர்கள் மருந்துகளோ மருத்துவமோ கைவிட்ட நிலையிலே, உலகம் கைவிட்ட நிலையிலே எங்களை கைவிடாத தெய்வன் கடவுள் இருக்கிறார் என்பதை விசுவசித்ததனால்தான் அந்த கடவுள் இந்த நாசரேத்து இயேசு வழியிலே இருக்கின்றார். இந்த இயேசு கிறிஸ்து வல்லமை எங்கள் மீது படுகிற பொழுது நாங்கள் குணம் பெறுவோம், வாழ்வு பெறுவோம் என்ற அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் அந்த மக்களிடத்தில் இருந்ததனால்தான் இத்தனை பேருடைய பசிகளை ஆற்றியவர், கடலையெல்லாம் அடக்கியவர் கண்டிப்பாக எங்களுக்கு வாழ்வு கொடுத்து இந்த நோய்களிலிருந்து விடுதலை கொடுப்பார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. எனவேதான் அன்புக்குரியவர்களை விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம். அந்த 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கிலே வேதனையுற்ற பெண் எத்தனையோ மருத்துவர்களை பார்த்திருப்பார், மருந்துகளை எல்லாம் அவர் உட்கொண்டிருப்பார். ஆனால் அவளுக்கு உட்கொண்ட மருந்துகளோ பார்த்த மருத்துவமோ எதுவும் அவளை குணப்படுத்தாத ஒரு நிலையிலே அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையினால் நான் குணம் பெறுவேன் என்று சொல்லி ஆண்டவரின் ஆடையை தொட்டால் நான் குணம் பெறுவேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை தான், விசுவாசம்தான் அவளை முழுமையாக குணப்படுத்தியது. அன்புக்குரியதே, அவருடைய மன வேதனையிலிருந்து, உடல் வேதனையிலிருந்து அது முழுமையாக குணம் பெற்றவளாக உணர்ந்தான். இதைத்தான் இந்த நற்செய்தியை நாம் முழுமையாக பார்க்கிறோம். ஆண்டவரை விசுவாசத்தோடு வந்தவர்கள் எல்லாருமே, அவரை தொட்டவர்கள் எல்லாருமே வாழ்வை பெற்றார்கள், அதிசயத்தை கண்டார்கள், கண்ணீரிலிருந்து, துன்பத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள் என்று இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக அரசர் நூலிலிருந்து சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவரிடத்திலே, யாவே கடவுளிடத்திலே ஞானத்தை மட்டுமே பெற்றுக்கொண்ட சாலமோன் அரசர் அந்த ஞானத்தை கொடுத்த கடவுளுக்கு ஒரு உறைவிடத்தை, இல்லிடத்தை கொடுக்க வேண்டும், கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு ஆலயத்தை எழுப்புகிறார். அந்த ஆலயத்திலே இறைவனுடைய பிரசன்னமாக இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையின் பேடையை அவர் வைக்கின்றார். ஏனென்றால் அந்த உடன்படிக்கையின் பேடை கடவுளுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. எனவே அந்த கடவுளுடைய இருப்பு நிலை, அந்த பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்திலே எல்லா மக்களுக்கும், இந்த மக்களுக்கு மட்டும்தான், இந்த குழுக்களுக்கு மட்டும்தான், இந்த
பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கு மட்டும்தான் என்றல்ல, மாறாக அந்த ஆலயத்திலே கடவுளின் பிரசன்னம் இருக்கிற பொழுது யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைத்தது. அன்புக்குரியவர்களே, எனவேதான் பவுலடியார் சொல்லுகின்றார், உங்களுடைய உடல் கடவுள் வாழும் ஆலயம், அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதீர்கள், நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். எனவேதான் ஆண்டவருடைய அந்த உடல் முழுமையாக பரிசுத்தமாக இருக்கிற பொழுது, அந்த பரிசுத்தத்தை நான் விசுவாசத்தோடு தொடுகிற பொழுது, அண்டி வருகிற பொழுது நாங்கள் குணம் பெறுவோம் என்று வந்த மக்கள் எல்லோருமே அவர்கள் வாழ்வை பெற்றார்கள். அன்புக்குரியவர்களே, அதே ஒரு விசுவாசத்தில் தான் நீங்கள் எல்லோருமே இந்த இடத்திலே இருக்கிறீர்கள், வந்திருக்கிறீர்கள். எனவே ஏதோ காற்றடித்தவுடனே காற்றோடு காற்றாக பறந்து செல்வதற்குரிய அந்த பதருக்கு ஒப்பானதாக உங்களுடைய விசுவாசம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள், உலகம் உங்களை ஏமாற்றும், உலக மனிதர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள், உலக மனிதருடைய வார்த்தைகள் உங்களை ஏமாற்றும். ஏனென்றால் இந்த உலக மனிதர்களால் உங்களுடைய கவலைகளையோ கண்ணீரையோ ஒரு பொழுதுமே உங்களிடத்திலிருந்து அகற்ற முடியாது. மாறாக இந்த வல்லமையான ஆண்டவர், இந்த நற்கருணை இயேசுவின் மீது நீங்கள் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் வைக்கிற பொழுது, என்னை படைத்து பராமரித்து வாழ வைத்து கொண்டிருக்கிற எம்பெருமான் கிறிஸ்து இயேசு எனக்குள் இருக்கிறார், என்னை ஆசீர்வதித்து என்னுடைய கண்ணீரை துடைப்பார், துன்பத்தை போக்குவார், வாழ்வு கொடுப்பார் என்று நீங்கள் விசுவசிக்கின்ற பொழுது, இந்த உலகத்திலிருந்து வருகின்ற எந்த ஒரு போராட்டமோ எந்த ஒரு போர்க்களங்களோ உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் ஆண்டவரை நீங்கள் விசுவாசத்தோடு அண்டுகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுப்பார். வாழ்வு பெறுவோம். ஆமென்.